Hello everyone, welcome back to Thaya Crispy Cooking. Today I'm really excited to share one of the famous sweet Srilankan black halwa, thodal. இதுக்கு நம்ம ingredients என்னன்னு பாத்துருவோம் first. 3 coconut எடுத்து வச்சிருக்கேன். இத நான் பாலா அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் jaggery 500 gram, 325 gram of red raw rice powder பண்ணி வச்சிருக்கேன். 250 grams of sugar and 100 gram Mung Dhal and 100 gram Sago and teaspoon 1.5 teaspoon of cardamon powder. So நம்ம செய்முறையை பாத்துருவோம். இப்போ இந்த பால் ஊத்துறேன். அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம அடுப்பு ஆன் பண்ண வேணாம். நம்ம இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுடலாம். பாலை ஊத்திட்டேன். இப்போ நம்ம ரெட் ரோ அரிசியை போட்டுடலாம். இப்போ நம்ம போடும்போது கிண்டிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க அந்த அரிசி மாவு போட்டீங்கன்னா ஓகே. ஓகேங்க. இப்போ நான் இந்த ரெட் ரோ அரிசி நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில எடுத்து காய விட்டுட்டு இதை மிக்சியில் அரைச்சு அப்புறம் sieve பண்ணி வச்சுட்டேன். So that there's no any lumps. And இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஒரு இன்கிரிடியன்ட்ஸும் போட்டுட்டு இருக்க நீங்க ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஒரு லம்ப்ஸும் ஃபார்ம் ஆகாது. இப்போ நான் ஜாங்கிரியை கரைச்சி ஜஸ்ட் சுடுதண்ணில கரைச்சி வச்சிருக்கேன். அண்ட் இப்போ இதை நான் சிவ்ல ஊத்திடுறேன். ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது அதுல மண்ணோ ஏதாவது இருந்துச்சுன்னா இது சிவ் யூஸ் பண்ணோம் பியூரிஃபைடா ஜாங்கிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்க. இப்ப நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் அமௌண்ட் அண்ட் மெத்தட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அண்ட் ப்ளீஸ் இஃப் யூ guys have any questions about the thodal, again Sri Lankan black halwa, please let me know and I'll try my best to reply to everyone. Thank you. So இப்போ நம்ம கிண்டிட்டே இருக்கணும் so that there's no lumps formed. இப்போ நான் ஸ்பூனால கிண்டினா நீங்க ஏதாவது லம்ப்ஸ் இருந்தா கையால கூடி நீங்க பிணைஞ்சிடலாம். இப்போ நாங்க அடுப்பு ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு இது ஆக்சுவலா 2 hours நீங்க மினிமம் 2 hours நாங்க ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும் கன்சிஸ்டன்டா. Don't leave any gap in between because அப்படி விட்டீங்கன்னா lumps ஈஸியா ஃபார்ம் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எப்பவுமே ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம நல்லா ஸ்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அப்பதான் லம்ப்ஸ் ஒன்றும் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்க. இப்போ இது ஒரு 40 minutes ஆச்சு நான் கிண்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு இது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா சைட்ல கூட ஒட்டி பிடிக்காம சோ எண்ணெய் இப்ப நம்ம ஏன் முத்தின தேங்காய் எடுத்தோம்னா எண்ணெய் ஜாஸ்தி அது வரும். சோ இது தொதலுக்கு அந்த தேங்காய் தான் சூட்டபிளா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம கன்சிஸ்டன்டாவே நம்ம கிண்டிட்டு இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு நான் கிண்டிட்டு இருக்கேன். இப்ப எண்ணெய் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாருங்க. இப்ப ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்ப நான் மூங் தால போடுறேன். இது ஆல்ரெடி நான் லைட்டா வறுத்து வச்சிருக்கேன் இந்த மூங் தால்.
இது ஒரு 100 கிராம் மூங் தால் தான். இதை நான் லைட்டா வறுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அதை வந்து கன்சிஸ்டண்டாவே ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் இப்போ கார்டமன் பவுடர் சேர்க்கிறேன். இது 1.5 டீஸ்பூன் கார்டமன் பவுடர் சேர்த்திருக்கேன். இப்போ நீங்க திருப்பியும் ஸ்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகேங்க. இப்போ வந்து நான் ஸ்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து இன்னுமே அது ரொம்ப திக்கா ஆகுது. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். பட் ஜஸ்ட் கீப் ஆன் ஸ்டர்லிங். இப்போ பாருங்க 1.5 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து சவரிசி போடுறேன். 100 கிராம் சவரிசி. நீங்க கன்சிஸ்டண்டாவே கிண்டிட்டு இருங்க. ஸோ இது ஃபுல்லாவே கிண்டிட்டு இருங்க. அப்பதான் அந்த சவரிசி எல்லாமே அதுல அந்த அந்த தொதல்ல வந்து பைண்ட் ஆகும் நல்லா. ஓகேங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. ஓகே, இப்போ திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்க ஒரு கண்ணாடி பவுல்ஸ் ஏதாவது கண்ணாடி ஒரு பாத்திரம் ஏதாவது எடுத்தீங்கன்னா கூட அது சூட்டபிளா இருக்கும். ஓகே கைஸ், நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிடலாம் just to make it even. So press it as down as possible. So cut this into slices once it's cooled down. But cool down for an hour or two. So let's see the final product. Here you go guys. So please try and enjoy and let me know. And just an interesting, this is the amount of oil after we cook the halwa. Thank you. Please subscribe.